கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியின் மூலமாய் நாம் வார்த்தையை தியானித்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நானும் என் மனைவி வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லவர், ரொம்ப 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 நல்லவர். ஆண்டவர் நல்லவர்னு சொல்லும் போதே மனதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தால் நிறையுது. ஏன்னா இந்த பூமியில நல்லவர்கள் யாரும் கிடையாது. கர்த்தர் மட்டும்தான் நல்லவர். நமக்கு நன்மைகள் செய்கிறவருமா இருக்கிறாரு. ஆகவே நாம் ஜெபம் பண்ணி இந்த அற்புதமான நிகழ்ச்சியை கர்த்தருடைய கருத்தில் கொடுத்து அவர் பேச நாம் கேட்க, ஒரு வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மலர நாம் அவரை வரவேற்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு தொடர்ந்து நல்லவராய் நன்மையில் மட்டுமே செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே, இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகளே உம்மை நோக்கி எங்களை எல்லாரையும் ஒரு மனமாய் நோக்கி பார்க்க செய்த கிருபைக்கு உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீ நல்லவரும் நன்மைகளை செய்கிற தேவனுமா இருக்கிறீரே, உமக்கு நன்றி. நன்றி. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக உடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினீரே, நன்றி அப்பா. தகுதி இல்லாத எங்கள் மேல் நீர் பாராட்டின மகாபெரிய கிருபைக்காகவும் அன்பிற்காகவும் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான நேரத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். உடைய பிரசன்னத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே ஆளுகைக்குள்ளார எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோட நீர் என்ன வார்த்தையை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்த இருக்கிறீரோ அந்த வார்த்தையை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீராக. புரிந்து கொள்ள தேவையான ஞானத்தை கொடுப்பீராக, அபிஷேகத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டானால் திடன் கொண்டு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரே, அதே போல் உங்களுடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் உலகத்தை ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக, தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். வண்டர்ஃபுல் பீப்புள், we love you so much. அற்புதமாய் இந்நாள் வரைக்கும் தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற எல்லா சப்போர்ட்காயும் கடவுளை நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், பலருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் இந்த மெசேஜ் எல்லாம் உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைக்கிறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஒன்று தான், எங்கள் பேர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக. இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாக இருக்கிறது. இந்த வார்த்தையினால தான் கர்த்தர் சகலத்தையும் தாங்குகிறார்னு போட்டிருக்கு. இந்த வார்த்தை இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல். இந்த வார்த்தையை எடுத்து நாம் விசுவாசிக்கும் போது மெய்யாகவே உண்மையாகவே சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் உண்டாகும். ஆமென். இந்த வருடம் ஆரம்பத்தில் இருந்தும் சரி, இது புது ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பித்திருக்கிறோம். 25, 26, 2025, 2026 இந்த புது பொருளாதார ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறவர், ஆசீர்வாதத்தை வர்த்திக்க செய்கிறவர், ஐஸ்வர்யத்தை தருகிறவர் நம்ம ரொம்ப அதிகமாக நம்ப வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம், நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த புது வருடம் ஜனவரி மாதத்து ஆரம்பத்தில் சங்கீதம் 112 மெடிடேட் பண்ணுகிறோம். அதிலும் இந்த 3வது வசனத்தை நம்ம பல நாட்களாய் அதில் நாம் ஸ்டேஷன் பண்ணி அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ஏன் தியானிக்கிறோன்னா, இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாய் பொருளாதார செழிப்பை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் ஃபண்டெல்லாம் நின்றுச்சு. வெளிநாட்டிலேருந்து வர ஃபண்டு இதெல்லாம் மெயின்லைன் சர்ச்சஸ்க்கு, ஆர்சி சபைகள், சிஎஸ்சி சபைகளுக்கு எல்லாம் நின்றுச்சு. அதனால் பார்த்தா அவங்க நடத்துகிற ஹோம்ஸோ, அவங்க நடத்துகிற ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்கத்திட்ட தான் ஃபண்டு வாங்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்குது. அப்படி வாங்கும்போது அரசாங்கம் தான் டிட்டர்மைன் பண்ணுது, இது இவ்வளோதான், இது இப்படி தான்,
சிஎம்சிலலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்காகவே கிறிஸ்துவ மிஷினரிகளை உருவாக்கணும், மெடிக்கல் மிஷினரிஸை உண்டாக்கணும்லாம் அமைக்கப்பட்ட காலேஜஸில் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதிக்கம் பண்ணுது. இவ்வளோதான் இருக்கணும், இவ்வளோதான் இருக்கணும், கிறிஸ்தவ பிள்ளைகளை இவ்வளோதான் இருக்கணும், இதாக இருக்கணும். ஆச்சரியமாக இருக்குது அதெல்லாம். ஏன் அவங்க எவ்வளோ ஒரு ஆசையாய் இதை ஸ்தாபித்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தாபித்திருக்கிறாங்க. இன்றைக்கு தொடர்ந்து எடுத்து செய்வதற்கு இருக்கிறத செய்கிறதுக்கே பணம் தேவை. அப்போ புதுசாக அமைக்கணும், புதுசாக ஏற்படுத்தணும்னா எவ்வளோ தேவை? அவங்க ஏதாவது சொல்லிக்கிறேன், இதை பார்க்குற உங்களுக்கு எனக்கும் பெரிய ஒரு பிக்சர் இருக்கணும், பெரிய ஒரு விஷன் இருக்கணும், பெரிய ஒரு தரிசனம் இருக்கணும். வரும் நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்தை நாம் இன்னும் அதிகமாக இந்த நாட்டில் நம்ம செய்வதற்கு, கர்த்தரை குறித்து அறிவிப்பதற்கு நமக்கு அபிஷேகம் தேவைப்படுகிறது, தேவனுடைய கிருபையில் தேவைப்படுகிறது. அதோட கூட சேர்த்து பணமும் தேவைப்படுது. பணம் மட்டும் இருந்தால் எல்லாத்தையும் செஞ்சிட முடியும்னு சொல்லலை. இது எல்லாவற்றையும் நிறைவேற்றுறது பணமும் தேவை. இப்போ இயேசு மேலே இல்லாத அபிஷேகமா, இல்லை இயேசு மேலே இல்லாத ஆவியானவரா, இல்லை இயேசுவால் நடக்காத அற்புதங்களா? ஆனாலும் பொருளாதாரத்தினால அவருடைய ஊழியங்களை தாங்க ஆஸ்திகளால் அவளுடைய உடைமைகளால் தாங்கின நபர்கள் இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. இப்போது எல்லாம் கரெக்டு, ஆனால் பணமும் தேவைன்றதான் எங்களுடைய கருத்து. பணம் தான் எல்லான்னு சொல்ல வரல. அப்போது நம்முடைய சபைகளுக்கு கர்த்தர் அவ்வளோ கிருபையில கொடுத்துருக்கிறார். இப்போ கூட சேர்த்து பணமும், இன்ஃப்ளோ ஆஃப் ஃபினான்ஷியல் மெட்டீரியல் திங்ஸ் ரொம்ப முக்கியம், உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் கர்த்தர் இதை நாம் அதிகமாக படிக்கும்படி வைத்திருக்கிறார். இந்த ஃபினான்ஷியல் இயரில், இந்த புது பொருளாதார ஆண்டில் 2025 2026 பொருளாதார ஆண்டில் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆரம்பித்து புது கணக்கு, புது பட்ஜெட் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. நான் சொல்லுகிறேன், இதில் ரொம்ப விசுவாசிங்க. நான் சொந்த வீடுகளை கட்டுவேன், என் கடன்கள் மறையும், என் வாழ்க்கையின் தரமே மாறும். ஏனென்றால் கர்த்தர் வாழ வைக்கிறவராக இருக்கிறார். உபாகம் 29:29 சொல்லுகிறது, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அப்போ வெளிப்படுத்தப்பட்டவைகள் யாருக்கு உரியது? நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை செய்வதற்காக, அதை விசுவாசிப்பதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தெரியாத விஷயத்துல போய் தலையை விட்டுட்டு மாட்டிட்டு இருக்க கூடாது. இது ஏன் நடந்துச்சு, அதே நடந்துச்சு, சில விஷயங்களுக்கெல்லாம் பதிலே இல்லை. ஆனால் வெளிப்படுத்தப்பட்டவைகள், இது வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டது, கர்த்தருடைய சித்தம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனால வேதனையை கூட்டார். இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் கல்வாரி சிலுவையிலே 2 Corinthians 8:9 வாசிக்கிறோம், அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நம்மை ஐஸ்வர்யவானாக்கும்படிக்கு நம்ம நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வெளிப்பாட்டை நாம் எடுத்துக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம். இதை எடுத்துக்கொள்வதுதான் தாழ்மை. இதை அங்கீகரிப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தர், நீர் சொல்லியிருக்கிறீர், என்னை ஐஸ்வர்யவானாக்கும்படிக்கு நீர் ஏழையா, நீர் என் தேவையெல்லாம் உண்டு ஐஸ்வர்யப்படி சந்திக்கிறீர், நான் எப்பொழுதும் எல்லாவற்றும் சம்பூர்ணமுடையவனாக இருக்கும்படிக்கு எல்லா கிருபையும் என் மேல் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறீர். இதெல்லாம் நாம் நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக இதெல்லாம் விசுவாசித்து இதெல்லாம் நாம் பெற்று அனுபவிப்பதற்காக கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ சொல்லுங்க என்னுடையது. இப்போ இதை நீங்க கண்டுபிடிக்கல, கர்த்தர் தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். இது உங்க டீச்சிங், இது எங்க டீச்சிங் அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பேதுருக்கிட்ட ஆண்டு சொன்ன மாதிரிதான், மாம்சம் ரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தலப்பா, பரலோகத்திற்கு தேவனே உனக்கு என்ன பண்ணியிருக்காரு, வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அப்படிதான் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். குமாரனாகிய இயேசுதான் இரட்சகர் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய மரணத்தின் மூலமாய் நாம் மீட்பை பெறுகிறோம் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த மீட்புக்குள்ளாய் பாவ மன்னிப்பாகிய மீட்பு, சரீர சுகமாகிய மீட்பு, சாபங்கள் நீங்கி ஆசீர்வதிக்கப்படுகிற மீட்பு, தரித்திரம் நீங்கி ஐஸ்வர்யம் அடைகிற அந்த மீட்பு, நரகத்தின் பிடியிலிருந்து மீட்பு, பாதாளத்துக்கு செல்லாமல் மீட்பு, இதெல்லாம் அந்த மீட்புக்குள்ளே அடங்கி இருக்கிறது. மீட்பு ரொம்ப பெருசு. பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகம் செல்லுகிறது அப்படின்னு அதில் இருக்கிற ஒரு பகுதியோட நிறுத்திடக்கூடாது. கர்த்தர் இந்த பூமியிலும் நம்ம வெற்றிகரமாக வாழ வைக்க உதவி செய்யறார். அப்போ 112 நமக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவருடைய
கட்டளையில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவன் வாரி இறைப்பான், ஏழைகளுக்கு கொடுப்பான், அவன் நீதி என்றென்றைக்கு நிற்கும். இது ஒரு வெளிப்பாடு, கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறது. கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்காருன்னா அது எதற்காக? அது உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும், நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும். அதை செய்யணும், அதை கடைபிடிக்கணும், அதை விசுவாசிக்கணும். அது லைன்ல தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும். ஆனால் என்று சொல்றாரு. 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 19 வாசிக்கிறேன். 30, 19, 20. நான் ஜீவனையும் மரணத்தையும் படிப்பா. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. எவர் மரணம் இருக்கு, சாபம் இருக்கு. சரி, மரணம் இருக்கு, ஜீவன் இருக்கு, சாபம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. கொஸ்டின் பேப்பர் ரெடியா இருக்கு. சூஸ் த பெஸ்ட். இதுல எதை சூஸ் பண்ண போறோம்? ஆண்டவரே சொல்றாரு, நீ உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு சூப்பர் பாருங்க. ஜீவனை ஆன்சர் சொல்றாரு. இதுதான் நீ செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்க பிடிக்கு. உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். தேசத்துல குடியிருக்கணும், கர்த்தரில் அன்பு கூறணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் அன்பாரு. நீ ஜீவனை தெரிந்து கொண்டாதான் அன்பா இருக்க முடியும். ஜீவனை தெரிந்து கொண்டாதான் நீ என்ன பண்ண முடியும்? தேசத்துல குடியிருக்க முடியும். ஆமென். அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொண்டு. எப்படி பற்றி கொண்டு? 19ஆம் வசனத்தை விட முடியாது. நீயும் சந்ததி பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு அவரை பற்றி கொள்ளு. ஆமென். நான் பற்றி கொள்வேன், ஆனா ஜீவனை தெரிந்து கொள்ள மாட்டேன்னா நீ பற்றியே கொள்ளலன்னு அர்த்தம். அன்பே கூறலன்னு அர்த்தம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அன்பு கூறு, பற்றி கொள்ளு, குடியிரு எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி சொல்றாரு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கர்த்தர் தருகிற நல் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளாம கர்த்தர்கிட்ட அன்பா இருக்கவே முடியாது. கர்த்தரை பற்றி கொள்ளவே முடியாது. எனக்கு ஒண்ணு வேணாம், இது வேணாம், அது வேணான்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல பற்றி கொள்ளவே முடியாதுங்க. உங்களுக்கு கேட்கும் போது என்னமோ உங்களுக்கு வியப்பா இருக்கலாம், என்னமோ வித்தியாசமா பேசுறாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். புதிதாக கேட்கிறவர்களுக்கு, தொடர்ந்து கேட்கிறவர்களுக்கு தெரியும். புதிதாக கேட்கிறவர்கள் அப்படி தோணலாம். ஆனால் தொடர்ந்து கேளுங்க, திரும்பி திரும்பி போட்டு கேளுங்க. கர்த்தர் சொல்றாரு, வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு. என்ன வெளிப்படுத்துறாரு? எதை வெளிப்படுத்துறாரு? ஜீவனை வெளிப்படுத்துறாரு. இயேசுதான் ஜீவன். அவருடைய மரணத்துல தான் நமக்கு ஜீவன். சிலுவையில தான் நமக்கு ஜீவன். அந்த கல்வாரி சிலுவையில நம்முடைய தரித்திரம் நீக்கப்பட்டதே அதுதான் நமக்கு ஜீவன். இதை நீ தெரிந்து கொள் அப்படி நமக்கு சொல்லி இருக்கும் போது அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது? அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஆமென். நன்றி அப்பா. விளங்குது உங்களுக்கு? எனக்கு ரொம்ப விளங்குது, புரியுது. அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னா தாழ்மையாய் அந்த வெளிப்பாட்டின் வெளிச்சத்தில் நடப்பதுதான் புத்திசாலித்தனம். அதுதான் இன்டெலிஜென்ஸ். அதுல நடக்கிறதா கர்த்தர் விரும்புறாரு. தேவனுடைய பிள்ளைகள் அவரே நமக்கு ஞானமா இருக்காருன்னு நம்ம விசுவாசிக்கிறோம்னா, அவரே தேவ பலனா இருக்காரு, தேவ ஞானமா நமக்கு இருக்காருன்னா இந்த வெளிச்சத்தின் வார்த்தையின் வெளிச்சத்துல நடக்கணும். அவருடைய வெளிச்சத்துல நாம் வெளிச்சம் அடைகிறோம். இந்த வெளிப்பாடு சாதாரணமான விஷயம் கிடையாது. இது உள்ள வரும்போது வாழ்க்கையே மாற்றி அமைக்குது. நம்மளை மட்டும் இல்லை, பிள்ளைகளையும் வாழ்க்கையும் மாற்றி அமைக்குது. கர்த்தர் நம்மளை சூஸ் பண்ணும் போது நம்மளை மட்டும் இல்லை, நம்ம சந்ததியும் சேர்ந்துதான் சூஸ் பண்றாரு. உன் மேல வைத்த ஆவி, உன் வாயில அருளிய வார்த்தை, இது முதல் கொண்டு என்னன்றைக்கும் உன் சந்ததியை விட்டு, உன் சந்ததியின் சந்ததியை விட்டு, வம்சத்தை விட்டே போகாதுன்ற இங்கே அதான் சொல்றாரு. நீ உன் பிள்ளைகளும் பிழைத்து பெருகப்படி. அவருடைய சித்தத்திலே எல்லாம் என்ன அடங்கி இருக்குது? குடும்பம், வம்சம் எல்லாம் அடங்கி இருக்கு. ஆனால் போட்டு குழப்பிக்க கூடாது. இதெல்லாம் மனதில் நிறுத்தி நல்லா ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். இந்த நிகழ்ச்சி, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து தொடர்ந்து கர்த்தருடைய வெளிச்சத்தில் நாம் நடக்கும்படி ஜெபம் பண்ணுவோம். பிதாவே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீ நல்லவரும் நன்மைகளை செய்கிறவமா இருக்கிறீரே. தொடர்ந்து எங்களை நடத்துங்க, பலப்படுத்துங்க, சகாயராக இருங்க. கருத்தினால எங்களை நீர் மூடுங்க. தேவ ஆவியானவர் எங்கள் மேல் நீர் அசைவாடுங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்க விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே உண்டாகட்டும். கர்த்தாவே, உம்முடைய தயவும் இரக்கமும்
உங்கள் வாழ்க்கையை நன்மைகளை கொண்டு வரட்டும். இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரும் விடுதலை பெறுவார்களா, ஆமென். சுகம் பெறுவார்களா. ஆமென். கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் வெளிப்பாட்டில் நடப்பார்களாக. ஆமென். வெளிப்படுத்தப்பட்டவைகள் எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக நீ தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதில் நடக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன். ஜீவனை தெரிந்து கொள்கிறோம், இயேசுவை தெரிந்து கொள்கிறோம், ஆமென். அதன் மூலமாய் சுகத்தை தெரிந்து கொள்கிறோம், பரிசுத்தத்தை தெரிந்து கொள்கிறோம், நீதியை தெரிந்து கொள்கிறோம், ஆமென். ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொள்கிறோம், நீடிய ஆயுளை தெரிந்து கொள்கிறோம். நீரே எங்களுக்கு ஜீவனும் எங்களுக்கு தீர்க்காயுசமா இருக்கிறீரே. உம்முடைய ஜீவனுக்குள்ளே சகல பரிபூர்ணம் சம்பூர்ணம் அடங்கி இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. Thank you for your Zoe life, Lord. தேவ ரகமான ஜீவனுக்காய் நன்றி. நீரே எங்களுக்கு ஜோயேவா இருக்கு, நீரே எங்களுக்கு ஜீவனா இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. தொடர்ந்து உங்க மக்களை ஆசீர்வதிங்க, ஆமென். எல்லைகளை பெரிதாக்குங்க. ஆமென். எங்கள் ஊழியத்தை இன்னும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, எல்லைகளை பெரிதாக்குவீராக. எங்களை பெரிதாக்குவீராக. ஆண்டவரே, தீங்கு எங்களை அணுகாதபடிக்கு வேலை எடுத்து காப்பீராக. ஆமென். நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். ஆமென். கர்த்தர் நம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி கிருபையா இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் நம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசரமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு சிலுவையில் சாபமானபடினால் உங்க மேலும் என் மேலும் நம்முடைய பிள்ளைகள் எல்லார் மேலும் நம் சந்ததியின் மேலும் வந்து பலிப்பதாக. தேங்க்யூ ஸோ மச் பீப்புள், லவ் யூ ஸோ மச். மீன்காலை சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து தற்காலிகமாய் விடைபெறுவது உங்கள் பிருத்வி. கர்த்தர் நல்லவர்.